கர்த்தர் அதிசயங்களை செய்கிறார். ஊழியங்கள் வழங்கும் ஜீவ வார்த்தை. இந்த புதிய நாளுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். உங்களை வாழ்த்துகிறேன். ஆண்டவர் நல்லவர். இன்றைக்கு பெரிய காரியத்தை ஆண்டவர் செய்வார். இந்த காலையிலேருந்து இரவுக்குள்ளாக ஆண்டவருடைய நன்மையான காரியங்களை நீங்கள் பார்க்க போகிறீங்க. எந்த இடத்துல இருந்தாலும், எந்த சூழல் இருந்தாலும், எந்த தேவையில் இருந்தாலும் அற்புதங்களை ஆண்டவர் செய்ய போகிறார். பிறந்த நாளை காண்கிற உங்களை வாழ்த்துகிறேன். திருமண நாளை காண்கிற குடும்பங்களை வாழ்த்துகிறேன். இந்த ஜீவார்த்தைக்கான வசனத்தை கேட்போமா? 1 நாளாகவும் 19 அதிகாரம் 13வது வசனம். தைரியமாயிரு, நாம் நம்முடைய ஜனத்திற்காகவும் நமது தேவனுடைய பட்டணங்களுக்காகவும் திடன் கொண்டிருக்க கடவோம். நமது தேவனுடைய பட்டணங்களுக்காக, நம்முடைய ஜனத்திற்காக திடன் கொண்டிருக்க கடவோம். இன்றைய ஜீவார்த்தின் தலைப்பு திடன் கொண்டிருப்போம். திடன் கொண்டிருப்போம். பாருங்கள், தாவீது சொல்றாரு, நம்முடைய ஜனத்துக்காக, நம்முடைய பட்டணத்துக்காக நம்ம ரொம்ப திடன் கொண்டு இருக்கணும். நல்ல திடனாக இருக்கணும். ஆம் தெய்வ பிள்ளைகளே, நாம் நம்முடைய வாழ்க்கையில் திடன் கொண்டிருக்க கடவும். நமது ஜனத்திற்காக, நமது பட்டணத்துக்காக, நமது தேசத்துக்காக, நமது பொருளுக்காக, நமக்கு கொடுத்திருக்கிற குடும்பத்திற்காக, நமக்கு கொடுத்திருக்கிற ஊழியத்திற்காக, நம்முடைய கையில் கொடுத்திருக்கிற பொறுப்புகளுக்காக நம்ம எப்படி இருக்கணும்? திடன் கொண்டு இருக்கணும். தைரியமாக இருக்கணும். ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். பயப்படக்கூடாது. ஆண்டவர் பெரியவர். ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது நாம் எப்படி இருக்கணும்னு எதிர்பார்க்குறார். கோழைகளை, பயப்படுறவங்களை, திட நம்பிக்கை இல்லாதவங்களெல்லாம் அவர் ஒன்றுமே பயன்படுத்த முடியாது. திடனாக இருங்க. கர்த்தர் உங்களை என்னை அழைத்திருப்பது அவருடைய நாம மகிமைக்கென்று. பேதுரு பாருங்க, மீன்பிடித்து கொண்டிருந்த பேதுருவை அன்று அழைத்தது பிசாசை துரத்துவதற்கு, நோய்களை குணமாக்குவதற்கு. ஆண்டவருடைய அழைப்பு அப்படித்தான். ஏதோ நம்ம இந்த உலகத்தில் எதுவும் சாதிக்காமல் இருக்குன்னு கர்த்தர் விரும்பலை. அவருடைய நாமத்திற்காக எதையாவது சாதிக்கணும், எதையாவது செய்யணும். அதற்கு தான் நம்மளை அழைத்திருக்கிறார், பிரித்தெடுத்திருக்கிறார். புரிந்து கொண்டீர்களா? அதனால் திடன் கொண்டிருங்க. திடன் கொண்டிருங்க. நம்பிக்கை இழக்காதீங்க. சோர்ந்து போகாதீங்க. டவுன் ஆகாதீங்க. பூஸ்ட் ஆகுங்க. கர்த்தர் பெரியவர். பெரிய காரியத்தை செய்ய போகிறார். புரிந்து கொண்டீர்களா? ஆண்டவர் நல்லவராகவே இருக்கிறார், வல்லவராகவே இருக்கிறார். அவர் அதிசயங்களை நிச்சயமாய் செய்வார். நிச்சயமாய் செய்வார். நம்ம திட நம்பிக்கை இல்லைன்னா இந்த உலகத்தில் எதையுமே சாதிக்க முடியாது. படிச்சிருக்கிறோம், வேலை இல்லை, வியாபாரத்தில் நஷ்டம் வந்து போச்சு, எல்லாரும் எதிர்க்கிறாங்க, குறை சொல்கிறாங்க, நிந்திக்கிறாங்க. ஏதோ அவங்க இப்படி தான் சூழ்நிலைகள் நமக்கு எதிராக இருக்கும். இதில் நம்ம சோர்ந்து போனேன்னா அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. நம்பிக்கையாக இருங்க. திடன் நம்பிக்கையாக இருங்க. சரியா? ஆண்டு அற்புதம் செய்வார். ஜெபிப்போமா? ஜெபிக்கலாம். ஆமாம் ஆண்டவரே, நீர் நல்லவர். நீர் பேசின வார்த்தைகளுக்கு ஸ்தோத்திரம். இப்பொழுதும் உம்முடைய பிரசன்னம் எல்லாரையும் ஆளுகை செய்யட்டும். உம்முடைய மகிமை இப்போது இறங்கட்டும். உம்முடைய பிள்ளைகளை சூழ்நிலைகள் எப்படி இருந்தாலும் ஆண்டவர் எங்களோடு கூட இருக்கிறாருங்கிற ஒரு திட நம்பிக்கையை கொடுப்பீராக. நீர் அப்படி செய்து விட்டீர். ஸ்தோத்திரம். வியாதியஸ்தரை குணமாக்குங்க. சகல வியாதிகளும், ஹார்ட் பிரச்சனை, கிட்னி பிரச்சனை, கேன்சர் நோய் எல்லாம் மறைந்து போகட்டும். எல்லாம் மறைந்து போகட்டும். சகல நோய்களும் இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் விலகட்டும். ஆண்டவரே, குறிப்பாக பிரிந்து வாழுகிற குடும்பங்கள் இணையட்டும் என்று செபிக்கிறேன். சமாதானம் இல்லாதவர்களுக்கு சமாதானத்தை கொடுங்க. தற்கொலையின் எண்ணங்கள் ஒவ்வொரு விட்டும் இயேசுவின் நாமத்தில் அகன்று போவதாக. சொந்த வீடில்லாதவர்களுக்கு வீட்டை கொடுங்கப்பா. வீட்டை கொடுப்பீராக. ஆண்டவரே, மது பழக்கத்துக்கு அடிமையானவர்கள் இயேசுவின் நாமத்தில் விடுவிக்கப்படட்டும் என்று செபிக்கிறேன். தொடர்ந்து தொழில் வியாபாரங்களில் நஷ்டமடைந்து கொண்டிருக்கிறவர்களுக்கு லாபத்தை கொடுக்கும்படியாய் செபிக்கிறோம். கர்த்தருக்காக ஊழியம் செய்கிற தேவ பிள்ளைகள் மேலே உம்முடைய அபிஷேகம் இருக்கட்டும், உம்முடைய கிருபை இருக்கட்டும். பெரிய காரியத்தை செய்யுங்க. நீர் அப்படி செய்கிறீர். நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமேன், ஆமேன்.